தமிழச்சி தினம்தோறும் லைவ் பேசுகிறார் என்ற காரணத்துக்காகவே லைவ் சைக்கோ ஆபரேஷன் என்று அந்த குழுவினுடைய பெயர் மாற்றப்பட்டது. ஒரு பெண் சொல்றாங்க, இந்த ஒரு வீடியோ வெளியே வந்துட்டது, என்னுடைய கணவர் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய என்னுடைய கணவர் அவமானத்துல தற்கொலை பண்ணிக்கிறேன், எனக்கு அவ்வளவு அவமானமா இருக்கு, இப்படி எல்லாம் நீ அந்த குழுவுல செஞ்சிருக்கியே, இப்படி எல்லாம் அந்த குழுவுல ரெக்கார்ட் பண்ணிருக்காங்களே அப்படிங்கும் போது அவனை சாவ சொல்லுன்னு லூலு சொல்றாங்க. லூலு குழுவில் ஏன் இத்தனை விஷயங்களை பதிவு செய்தார்கள், எப்படி லூலு குழுவை சேர்ந்த பெண்கள் ஆண்களோட செக்ஸ் குரூமிங் செய்யப்படுகிறார்கள் என்ற கேள்விகள் எல்லாம் அதுக்குள்ளெல்லாம் வசுமதி போவே இல்லை. அந்தரங்க தகவல்கள்லாம் லூலு சேகரிச்சு வச்சிருக்கீங்கல்ல, அதையெல்லாம் எடுத்து வெளியில விடுங்க. அவங்க பல ஆண்களோட அவங்க பழகி இருக்காங்க இல்லையா, அந்த ஆண்களுடைய மனைவிக்கெல்லாம் பால்வினை நோய் இருக்கான்ற கேள்வி எல்லாம் எழுப்புங்கன்னு எந்த அளவுக்கு, அதாவது இல்ல வெளியிட சொல்றது யாரு? வெளியிட சொல்றது யாரு? வசுமதி வசந்தி. வசுமதி வசந்தி. ஓ, அந்த வசுமதி, அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய வசுமதி வசந்தியை தான் நம்ம இவங்க டாக்டர் ஷாலினி ஒரு பின்னுக்கு இருந்து இயக்கி கொண்டிருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க, அப்படியா? இப்ப சீமான் மாதிரி தான், சீமான் ஒரு காலகட்டம் பேசுறதுக்கு அதுக்கான பதில் எதிர்காலத்துல ஒரு கேள்வி கேட்கறதுல நம்ம கொடுக்க போறோம். அந்த மாதிரி தான் ஷாலினியும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி போகிறாங்க. அதுல இருக்க விரும்பாதவங்க எல்லாம் வெளியே போயிடுங்க. என்கிட்ட பேச வரவங்க வரலாம். நான் உங்களுக்கு என்ன நடக்குது அந்த குழு உள்ள, நீங்க எவ்வளவு ஆபத்துல சிக்கிருக்கீங்கன்றத நான் விளக்க முற்படுறேன்னு சொல்லியிருக்கேன். இந்த வேலையை 2018 கார்த்திக் பாப்பிலியா என்றவரே ஒரு ஆணே மற்ற பெண்களை குழுல அந்த பெண்களை கூட எச்சரிக்கை பண்ணியிருக்காரு. தனிப்பட்ட ஒவ்வொரு பெண்கிட்டயும் போய் இந்த குழுல நீங்க வெளியேறிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இது நான் செய்யறதுக்கு முன்னாடி 2018 சில ஆண்களே கூட செஞ்சிருக்காங்க. லூலு குழுல வெளியேறுங்க, உங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள் அந்த நம்பிக்கையோட நீங்களாம் போயிருக்கீங்க, 300 பெண்கள் இருந்திருக்கீங்க, அதுல தொடர்ந்து இதில் நிர்வகித்து கொண்டு வந்திருந்தா அவங்கெல்லாம் உங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க. பெண்களை பெண் சுதந்திரம், பெண் விடுதலை இந்த மாதிரி பேசிட்டு உங்களை எல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிருக்காங்க, நல்லா தெரியுது. அந்த தற்காலிக காதலனுக்கு தன்னுடைய அந்த குழுவுடைய பாஸ்வேர்டு கொடுத்து பார்க்க வச்சிருக்காங்க. சட்ட நடவடிக்கைகள் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த காலகட்டத்துல ஜூன் மாதத்துல கொளத்தூர் மணி அவர்களுடைய அறிக்கை வெளியில வருது. நான் வெளியிலயும் சொல்றேன், சட்ட நடவடிக்கை எடுக்க போறேங்கும் போது அந்த பாதிப்பை ஏற்படுத்திய நபர்கள் இன்னும் அதிகமாக மிரட்டுகிறார்கள். என்னுடைய கேரக்டர் அசாசினேஷனை தொடர்றாங்க அவங்க. இல்ல மிரட்டல்னா எப்படி, எந்த வகையில மிரட்டல்? லூலு பப்ளிக் லைவே போட்டு மிரட்டுறாங்க. எவன் கூட என்னன்னைக்கு இருந்தாங்கிற ஆதாரங்கள் என்னிடம் இருக்கு, அதையெல்லாம் நான் வெளியிட்டுருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. தனிப்பட்ட முறையில லூலு கிளாட்சன் ராபின்னு அவங்களுக்கு ஒரு ஐடி இருந்தது அந்த காலகட்டத்துல. அதுல தனிப்பட்ட முறையில மிரட்டுறாங்க, வாட்ஸ்அப்ல மிரட்டுறாங்க. அது மாதிரி அந்த சம்பந்தப்பட்ட ஆண்கள் இந்த பெண்ணை பற்றி நான் வெளியிடுவேன் அப்படின்ற மாதிரி அவங்களும், அதாவது இந்த பெண் என்னோட தான் இருந்தாங்கன்ற மாதிரியான விஷயங்களை நான் வெளியிடுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மிரட்டல் வருகிறது. இப்போ கொளத்தூர் மணியுடைய அறிக்கையை தொடர்ந்து இன்னும் அந்த மிரட்டல்கள் அதிகமாகிறது. என்னுடைய அலுவலகத்துக்கு மொட்டை கடுதாசிகள் அனுப்புவது, இமெயில்கள் அனுப்புவது, இந்த மாதிரியான நடவடிக்கைகளும் தொடர்கிறது. அப்போ இதெல்லாம் தொடர்ந்துட்டு இருக்கும் போது கொளத்தூர் மணி அறிக்கைக்கு பிறகு இன்னும் மிரட்டல் ரொம்ப அதிகமாக்கியது. அதாவது லூலுவே கொளத்தூர் மணியே சொல்லிட்டாரு, என்ன எதுவுமே செய்ய முடியாது, நான் இன்னும் மிரட்டுவேன், இன்னும் குழுக்களை ஆரம்பிப்பேன், இன்னும் அப்படின்னு அவங்க அறிக்கை வெளியிட்ட பிறகு சொன்னாங்க, நான் இன்னொரு குழு உருவாக்க போறேன்னு. அது மாதிரி அது கொளத்தூர் மணி அறிக்கையை தொடர்ந்து ஓவியா ஒரு 2 அறிக்கைகள் வெளியிடுறாங்க. அதுலயும் அவங்க என்ன சொல்றாங்க, ஓவியாவும் இந்த மாதிரி அரட்டை குழுக்கள்லாம் இருக்கிறதுல தப்பு கிடையாது, அந்த காலத்துல திண்ணையில உட்கார்ந்து பாட்டிகள் பேசாத கதையா இந்த பெண்கள் பேசிட்டாங்க அப்படின்றாங்க. அது மாதிரி 2 பெண்கள் இன்னைக்கு சிறை சென்று வந்திருக்காங்க. ஏத்ரியாக இருக்கக்கூடிய அந்த பெண், இவருக்கு டாக்டர் மனநல மருத்துவர் ஷாலினிக்கு மனக்குறைபாடுகள் உள்ள மன அழுத்தம் கொண்ட மனிதர்கள் தேவை. அதுலதான் அவங்களை நோக்கி வருவாங்க. அதை வச்சு அவங்க பிசினஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பொருளாதாரம் தேவை.
இப்போ நம்ம இவ்வளவு பேசிட்டோம். ஒரு நிமிஷம், இவ்வளவு பேசிட்டோம். இன்னும் நிறைய செய்திகள் இன்னும் இருக்கிறதாக நீங்க சொல்றீங்க. அந்த செய்திகளை குறித்து என்னங்கிறது வந்து டாக்டர் ஷாலினி குறித்து என்னென்ன இருக்கு அதெல்லாம் சொல்லுங்க. ஏன்னா இந்த நீங்க ஒவ்வொன்றும் சொல்லும்போது நம்ம ஒவ்வொரு பகுதியா ஒவ்வொருத்தரை பற்றியும் எடுக்க வேண்டியது இருக்கு. அதற்கெல்லாம் ஆவணங்கள் உங்ககிட்ட இருக்குதுங்கிறீங்க, அதெல்லாம் நம்ம வாங்கிக்குவோம். இப்போ அந்த ஷாலினி வந்து வெளி உலகுக்கு ஒரு முகத்தையும் உள்ளுக்குள்ள வேற ஒரு முகத்தையும் வைத்துக் கொண்டிருக்கிறதா நீங்க சொல்றீங்க. அந்த ரெண்டாவது முகம் இன்னும் எங்களுக்கு தெரிய வேண்டியது இருக்கு, அதெல்லாம் இருந்ததுன்னா சொல்லுங்களேன். இதை நான் வந்து விளக்குனா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் பாகத்துல நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஷாலினி அவர்கள் தனிப்பட்ட முறையில் என்னிடம் பேசும்போது தமிழச்சி இந்த சர்ச்சையை முன்னெடுத்த விதம் சரியில்லை, அவருக்கு முன்னெடுக்க தெரியவில்லை, அவர் வந்து இங்க இருக்கக்கூடிய திராவிட தலைவர்கள் மற்ற எல்லாரையும் வந்து அவங்க வந்து தாக்கிக்கிட்டு இருக்காங்க, இது சரியான அணுகுமுறை கிடையாதுன்னு விமர்சிச்சாங்க. அதுக்கு அடுத்தபடியாக என்னன்னா, தமிழச்சி வந்து நிறைய லைவ்கள் பேசுறாங்க. தினமும் லைவ் பேசி பதிவாக எழுதுவதை காட்டிலும் பேசி நிறைய பேருக்கு புரிய வைக்கணும், விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும்ன்ற நோக்கத்துல அவங்க லைவ் பேசும்போது, இந்த ஏத்ரியாக இருக்கக்கூடிய அம்பிகா என்ற பெண் வசுமதியை வைத்து துவங்கப்பட்ட குழுவுல அநேகமா அந்த லூலு ஆரம்பிச்ச ஸ்டேகாம் குழுவுல இருக்கிற அத்தனை பெண்களும் இந்த குழுவிலையும் வந்துட்டாங்க. அப்ப வந்து தமிழச்சி தினம்தோறும் லைவ் பேசுகிறார் என்ற காரணத்துக்காகவே லைவ் சைக்கோ ஆபரேஷன் என்று அந்த குழுவினுடைய பெயர் வந்து மாற்றப்பட்டது. அதாவது இவங்க தமிழச்சி வந்து லைவ் சைக்கோவா, அதனால அது லைவ் சைக்கோ ஆபரேஷன் என்று அந்த குழுவுக்கு பெயர் சூட்டப்பட்டு அதுல பேசிக்கிட்டு இருந்தோம். நானும் அந்த குழுவுல இருந்தேன். அப்ப வந்து தமிழச்சியை வந்து விமர்சனம் செய்து வசுமதி வந்து என்ன முகநூலில் ஒரு பதிவு போடுகிறார் என்றால், மனநல மருத்துவராய் இருப்பது வந்து ரொம்ப கடினமான விஷயம். அதாவது நிறைய சைக்கோக்கள் வந்து இங்க லைவ் எல்லாம் பேசிக்கிட்டு பேஸ்புக்ல இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களை குறித்து அவங்கெல்லாம் மனநோயாளிகள் தான் என்று வெளிப்படையாக சொல்ல முடியாத சில இக்கட்டுகள் வந்து ஷாலினி போன்ற மருத்துவர்களுக்கு இருக்கிறது. இந்த தமிழச்சி வந்து அடுத்தபடியாக என்னை தான் கடித்து குதறப் போகிறார் அவங்களுடைய லைவ்ல அப்படின்னு சொல்லி தன்னை அவங்க வசுமதி வந்து ஒரு பதிவு போடுறாங்க. அந்த பதிவிற்கு நான் வந்து அந்த காலகட்டத்துல என்னன்னா, தமிழச்சி தன்னுடைய முகநூல் பக்கத்தில் இதை வெளியிட பெண்கள் எல்லாம் இப்படி வந்து தவறாக வழி நடத்தப்படுகிறார்கள், சட்ட விரோதமான விஷயங்கள் நடக்கிறதுன்னு சொல்ல அந்த குழுவுல இருக்கக்கூடிய நான் உட்பட பல பெண்கள் வந்து லூலுவிடமும் அந்த பவானியிடமும் கேள்விகளை எழுப்புகிறாங்க. தொடர்ச்சியாக கேள்வி எழுப்புறாங்க. எப்படி லூலு, அந்த பெண்கள் வந்து சரியாதான் லூலுவை நோக்கி சரியான கேள்விகளை தான் எல்லா பெண்களும் முன்வைத்தார்கள். அவங்களா என்ன கேட்ட விஷயம் என்னன்னா, லூலு இந்த குழுவுல உன்னை நம்பிதானே நாங்க பேசணும், நீ சொன்ன எல்லா பெண்களும் மனம் திறந்து பேசலாம் அல்லது இந்த மாதிரி பர்சனல் விஷயங்களை ஷேர் செய்யலாம்னு சொன்னதுனாலதானே, உன்னை நம்பிதானே நாங்க அந்த லைவ் எல்லாம் போட்டோம், உன்னை நம்பிதான் இந்த பதிவுகள் எல்லாம் குழுக்குள் செய்தோம், இது எப்படி குழுவை விட்டு வெளியே போச்சு அப்படின்ற சரியான கேள்வியை நோக்கி அந்த பெண்கள் நகர்ந்தார்கள். அப்படி நகரும் பொழுது அது மாதிரி ஒரு சில பெண்கள் வந்து கேள்வியும் எழுப்பினார்கள். என்னன்னா, தமிழச்சி சொல்வது போல்தானே இந்த குழுவில பெண்கள் வந்து இந்த குழுவை சேர்ந்த உங்களுடைய ஆண் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு அவங்களோட பழகி இருக்கும்போது அவங்க பணம் கேட்டாங்களே, அப்ப தமிழச்சி சொன்னது சரிதானே, அது மாதிரி தமிழச்சி பெரியார் சரவணன் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாரே, அந்த நபர் வந்து தன்னை காதலித்ததாக பவானி அந்த குழுவில் இருக்கக்கூடிய நிறைய பெண்களிடம் அதை ஷேர் செய்திருக்காங்க, சொல்லி இருக்காங்க அவங்களே பர்சனலா. அப்ப இந்த கேள்விகள் எல்லாம் இந்த பெரியார் சரவணனை கொண்டு வந்து வசுமதி வந்து அந்த நபரை அந்த குழு, அந்த வாட்ஸ்அப் குழுவில் இருக்கக்கூடிய லூலு குழுவில் இருந்த பெண்களோட ஜூம் கால் பேச வைத்து அந்த அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர் ஒரு பதில் கூட, ஒரு ஏற்றுக்கொள்ளும்படியான பதிலோ ஒரு கன்வின்சிங் ஆன்சரோ பெரியார் சரவணன் சொல்லவே இல்லை. அந்த கட்டத்துல வந்து அந்த பவானி சொன்ன விஷயம் எங்கே வெளியே வந்துட போகுதோன்னு சொல்லி என்னை மிரட்டி இருக்கிறார்கள். என்னை வந்து பவானி தனிப்பட்ட முறையில் எனக்கு கால் செய்து என்னை மிரட்டினார், இந்த விஷயம் எல்லாம் நீ பேசாத அப்படின்னு. அது மாதிரி லூலு வந்து உனக்கு வேலை போயிடும் அப்படின்ற மாதிரியான தனிப்பட்ட வாட்ஸ்அப்ல வந்து என்னை மிரட்டுகிறார்கள். இப்படியெல்லாம் அவர்கள் மிரட்டி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அந்த பெண்கள் வந்து சரியாதான் லூலுவை நோக்கிய கேள்விகளை எழுப்புகிறார்கள். அப்ப லூலு அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியும்.
ஒரு பெண் வந்து சொல்றாங்க, இந்த ஒரு வீடியோ வெளியே வந்துட்டது. என்னுடைய கணவர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய கணவர் வந்து அவமானத்துல தற்கொலை பண்ணிக்கிறேன். எனக்கு அவ்வளவு அவமானமா இருக்கு. இப்படியெல்லாம் நீ அந்த குழுவுல செஞ்சிருக்கியே, இப்படியெல்லாம் அந்த குழுவுல ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களே அப்படிங்கும்போது அவனை சாவ சொல்லுன்னு லூலு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்க நடந்துட்டு இருக்கும்போது இதையெல்லாமும் வசுமதி வந்து திசை திருப்பிட்டாங்க. ஆக இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, மனிதியமைப்பு ஒருங்கிணைப்பாளர் மேல தமிழச்சி வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டை பற்றி வெளியே வரவே இல்ல. அது மாதிரி பெரியார் சரவணனை பேச வச்சு இது வந்து ஒரு தனிப்பட்ட பாலியல் விவகாரமாக மாற்றப்படும் முயற்சி தான் நடந்தது. அந்த நபர் என்ன செய்தான்ற விஷயமும் வெளியே வரல. அது மாதிரி பாத்தீங்கன்னா அந்த லூலு குழுவில் ஏன் இத்தனை விஷயங்களை பதிவு செய்தார்கள், எப்படி வந்து லூலு குழுவை சேர்ந்த பெண்கள் வந்து ஆண்களோட செக்ஸ் குரூமிங் செய்யப்படுகிறார்கள் என்ற கேள்விகள் எல்லாம் அதுக்குள்ளெல்லாம் வசுமதி போவே இல்லை. அப்போ ஒரு இந்த மாதிரியான ஒரு திசை திருப்பல், இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையே அப்படியே புரட்டி போட்டு என்டையர்லி ஒரு வித்தியாசமான கோணத்தில் வசுமதி இதை திசை திருப்பி கொண்டு போய்கிட்டு இருந்ததோட மட்டும் இல்லாம அந்த குழுவுல அந்த லூலு குழுவை விமர்சனம் செய்து விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்காக அந்த குழுவில முன்னாடி இருந்த ஒரு சில பெண்கள் அப்படியே பல்கா வெளியில போயிட்டு ஒரு 8-10 பெண்கள் பல்காக வெளியில போயிட்டு அந்த பெண்கள் எல்லாம் தொடர்ச்சியாக விமர்சனம் எழுதி கொண்டிருந்தார்கள். அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா விசிகாவில் இருக்கக்கூடிய கயல்விழி தங்கையன் என்ற பெண் வந்து அவங்களும் பதிவுகள் எழுதியிருக்காங்க. அது மாதிரி டாக்டர் ஜீவா வந்து பதிவுகள் எழுதியிருக்காங்க. ஆனந்தின்ற பெண் பதிவுகள் எழுதியிருக்காங்க. அது மாதிரி கீதா இளங்கோ கார்த்தினி நிறைய ஆமா கார்த்தினி என்ற பெண், அதுக்கப்புறம் கார்த்தினி என்பவர்கள் நிறைய அரசியல் அமைப்புகளோட தொடர்புடைய ஒரு பெண் தான். அந்த பெண் வந்து லூலுவை குறித்து எழுதுறாங்க. இந்த மாதிரி பெண்களை எல்லாம் அவங்களுடைய அந்தரங்க தகவல்கள் எல்லாம் லூலு சேகரிச்சு வச்சிருக்கீங்கல்ல, அதையெல்லாம் எடுத்து வெளியில விடுங்க. அவங்க வந்து பல ஆண்களோட அவங்க பழகி இருக்காங்க இல்லையா, அந்த ஆண்களுடைய மனைவிக்கெல்லாம் பால்வினை நோய் இருக்கான்ற கேள்வி எல்லாம் எழுப்புங்கன்னு எந்த அளவுக்கு, அதாவது இல்ல வெளியிட சொல்றது யாரு? வசுமதி வசந்தி. ஓ, அந்த வசுமதி அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய வசுமதி வசந்தியை தான் நம்ம இவங்க வந்து டாக்டர் ஷாலினி வந்து ஒரு பின்னுக்கு இருந்து இயக்க கொண்டிருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க, அப்படியா? ஆமா. அப்போ இந்த இது இப்படி வசுமதி வசந்தி செய்யும் பொழுது நான் வந்து ஒரு பதிவிடுறேன். வசுமதி வசந்தி வந்து ஒரு அரசியலாக தயாராகி கொண்டிருக்கிற ஒரு பெண். அவங்க வந்து அவங்களே வந்து ஒரு அவங்க பிரச்சனைக்காக, திருமண பிரச்சனைக்காக அவங்க வந்து மருத்துவர் ஷாலினி இடத்துல மனநல சிகிச்சைக்காக கவுன்சிலிங்காக வந்தவங்க தான். அப்ப ஒரு பெண் மனநல சிகிச்சைக்கு வருவதை வந்து இன்னொரு பெண்ணை பற்றி தெரியவே தெரியாது. தமிழச்சி யாரு என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. தமிழச்சி வந்து ஒரு சைக்கோ, அவங்க ஒரு மனநோயாளின்னு சொல்லி அப்படி ஒரு பொதுவில பதிவிட வேண்டியது வசுமதிக்கு அதன் தேவை என்ன? ஒரு அரசியலாக வளர்ந்து வருகிற பெண் இன்னொரு சக பெண்ணை பார்த்து சைக்கோ அப்படின்னு சொல்றாங்கன்னா, நீங்க தமிழச்சி மேல என்ன வேணா குற்றச்சாட்டு வைங்க. அது அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல தமிழச்சி கடமைப்பட்டிருக்கிறார். இருந்தாலும் ஒரு பெண்ணை அந்த லூலு குழு மூடின உடனே பெரியார் சொன்ன உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கும் போது அவங்க யாருக்கு சார்பாக பேசணும்னு முடிவு பண்ணிட்டாங்களோ அவங்களுக்கு சார்பாகத்தான் இயங்க முடியும். அவங்க வந்து வசுமதி வசதின்றவங்க வந்து பெரியார் சொன்னை காப்பாற்ற வேண்டும்ன்ற அஜெண்டா அவங்களுக்கு இருக்கு. யாரு அவங்களை அனுப்பினாங்கன்ற கேள்வி இருக்கு. ஏன்னா நீங்களும் பரிமளாவும் கிட்டத்தட்ட 8 வருடங்கள் மேல நல்ல நண்பர்களாக இருந்திருக்கீங்க. உங்களையும் துரோகிக்கப்பட்ட கட்டி ரொம்ப மோசமா விமர்சனம் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு யாரோ ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த அடிப்படையில தான் வந்து பேசிருக்கா. அது சுபவியாக சொல்ல வரேன். அப்ப நான் வந்து வசுமதி செய்ததை விமர்சிக்கிறேன். எப்படி இன்னொரு பெண்ணை சைக்கோன்னு நீங்க எழுதலாம், அது தவறான அரசியல் இல்லையா அப்படின்னு நான் கேள்வி எழுப்பும் பொழுது அதுக்கு மருத்துவர் ஷாலினி எனக்கு போன் பண்ணி தனிப்பட்ட முறையில நான் எழுதுற பதிவை நீக்க சொல்லி என்ன கட்டாயப்படுத்துறாங்க. அப்ப நான் கேட்கிறேன், ஏன் மேடம் டாக்டர் இந்த மாதிரி ஒரு சக பெண்ணை வசுமதி மட்டும் மனநோயாளின்னு எழுதலாமா? ஒரு மனநல சிகிச்சைக்கு வந்த ஒரு பெண்ணை இன்னொரு பெண்ணை பார்த்து அந்த மாதிரி எழுதலாமா? அது சரியா? அந்த பதிவை நீங்க நீக்க சொல்லுங்க. நான் எழுதின பதிவை நான் நீக்கிறேன். நான் என்ன எழுதியிருக்கேன்?
நீங்களே மனநல சிகிச்சைக்கு போற ஒரு பெண் தான். அப்ப சமூக ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டாக செயல்படுகிற ஒரு பெண்ணை பார்த்து 25 வருடங்களா அவங்க அரசியல் பணியில இருக்காங்க. அப்படி ஒரு பெண்ணை பார்த்து நீங்க மனநோயாளின்னு சொல்றீங்களே, இது சரியா அப்படின்னு வசுமதியை கேள்வி எழுப்புதான் நான் ஒரு பதில் பதிவு அதுக்கு போடுறேன். அந்த பதில் பதிவை மட்டும் நீக்க சொல்றாங்க ஷாலினி வந்து. அப்ப நான் கேட்கிறேன், இது நியாயமா? வசுமதி பேசியது நியாயமான்னா, இல்ல வசுமதி பேசியது இருக்கட்டும், என்னுடைய கிளையண்ட்னு நீங்க வந்து சொல்லக்கூடாதுன்றாங்க. நான் அவங்களுடைய கிளையண்ட் தான் நானும் வசுமதியும் அப்படிங்கறத அதுல நீங்க பதிவு செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதுலயும் முக்கியமா என்ன சொல்றாங்க, நீங்க கூட பதிவு செய்துக்கோங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். வசுமதி என்னுடைய கிளையண்ட்னு நீங்க பதிவு செய்யறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை, அதை நீங்க நீக்குங்கன்னு சொல்லி என்ன கட்டாயப்படுத்துறாங்க. ஓகே, ஆமா, இல்லைங்க, அது அவங்க வந்து மருத்துவங்கிற ரீதியில அவங்க வந்து அவங்க என்னையா இதுல இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டுக்கலாம்ல. அப்ப என்னையே இழுக்கிறீங்கன்னு அவங்க கேள்வி கேட்கணும்னா அவங்க வந்து வசுமதியும் இல்ல கேள்வி கேட்டிருக்கணும். எங்க 3 பேரையும் ஒன்னாக ஒரு கான்கால் இணைச்சு கேள்வி கேட்டிருந்தா அந்த விவாதம் ஒரு மனநல மருத்துவரா இருக்கிற ஒருத்தர் சட்டப்படி இன்னொரு நபரை பொதுத்தளத்துல சைக்கோன்னு சொன்னா கூட சட்டப்படி அவங்கள வந்து அவங்க மீது வழக்கு தொடர முடியும். 2வது, நீ தான் என்கிட்ட கிளியண்டா வந்துட்டு இருக்கு, தமிழிச்சி வரல, இந்த மாதிரி வார்த்தையை பிரயோகத்துல தவிரன்னு சொல்லி அவங்க அட்வைஸ் பண்ணிருக்கணும் வசுமதி வசந்திக்கு. அதே ஷாலினி இன்றைக்கு பேசுறாங்க. இன்றைக்கு வந்து லொட்டு லொசுக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் ஷாலினிக்கு இருக்கு. இன்னைக்கு வந்து அதே ஷாலினி இன்னைக்கு என்ன பேசுறாங்கன்னா, ஒருத்தரை பொது வெளியில வந்து மனநோயாளின்னு சொல்லக்கூடாது, சைக்கோ பைத்தியம்லாம் சொல்லக்கூடாதுன்னு இன்னைக்கு பேசுறாங்க. அப்ப அன்னைக்கு தெரிய மாட்டேங்குது அவங்க எங்க. இப்ப சீமான் மாதிரி தான், சீமான் ஒரு காலகட்டம் பேசுறதுக்கு அதுக்கான பதில் எதிர்காலத்துல அவர் கேள்வி கேட்கறதுல நம்ம கொடுக்க போறோம். அந்த மாதிரி தான் ஷாலினியும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பேசுறாங்க. இப்ப இது இப்படி ஒரு கட்டாயப்படுத்தினாங்க. அப்ப நான் சொன்னேன், நான் வந்து சரி நீங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு, நான் வேணா உங்க கிளையண்ட்னு சொல்லிக்கலாம், வசுமதி உங்க கிளையண்ட்னு எழுதுறதுக்கு எனக்கு ரைட் இல்லதான்னு சொல்லி நான் அந்த வார்த்தைகளை அந்த பதிவுல மாற்றினேன். அதாவது ஒரு மருத்துவரிடம் மனநல சிகிச்சை எடுத்துக்கொண்ட ஒரு பெண்ணே இன்னொரு பெண்ணை பார்த்து அப்படி அவதூறு செய்வது சரியாகப்படலைன்னு அந்த பதிவை நான் மாத்தினேன். இது நடக்கும் பொழுது இந்த விஷயத்துல அதிகமாக மிரட்டுகிறார்கள், அந்த லூலு குழுவை சேர்ந்தவர்கள் மிரட்டுகிறார்கள். அதுக்கப்புறம் நான் வந்து தமிழச்சியிடம் போய் தொடர்பு கொண்டு இன்னும் எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எத்தனை பெண்கள் எடுத்திருக்கிறார்கள், என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, நான் நேரடியா போய் தமிழச்சி கிட்ட கேள்விகள் எழுப்புறேன். நிறைய விளக்கங்கள் எனக்கு தேவைப்பட்டது. அவங்களிடம் போய் நான் பேசுகிறேன்ன்றது எல்லாருக்கும் தெரியுது. அதை நான் வந்து சமூக ஊடகங்களையும் பேஸ்புக்லயும் நான் பதிவு செய்யறேன். நான் வந்து இந்த மாதிரி இந்த குழுல வந்து குழு தலைமைகளிடம் நானும் அறிவிச்சேன், உங்களுக்கு ஏதாவது விளக்கம் தேவைன்னா யாரு வேணாலும் அணுகலாம், உங்க மீது நான் வன்மமான காரணத்தோட தாக்குதல் நடத்தல, உங்களை அவமானப்படுத்தணும்னு செயல்படல. ஆனா இந்த குழுல வந்து ஒரு 300 பெண்கள் இருக்கிறாங்க பொழுது லூலுக்கு சார்பான பெண்கள் யாருன்னு எனக்கு தெரியல, அதுல இருக்க விரும்பாதவங்க எல்லாம் வெளியே போயிடுங்க, என்கிட்ட பேச வரவங்க வரலாம், நான் உங்களுக்கு என்ன நடக்குது அந்த குழு உள்ள, நீங்க எவ்வளவு ஆபத்துல சிக்கிருக்கீங்கன்றத வந்து நான் விளக்க முற்படுறேன்னு சொல்லியிருக்கேன். இந்த வேலையை வந்து 2018 கார்த்திக் பாப்பிலியோ என்றவரே வந்து ஒரு ஆணே வந்து மத்த பெண்களை வந்து குழுல அந்த பெண்களை கூட எச்சரிக்கை பண்ணிருக்காரு. தனிப்பட்ட ஒவ்வொரு பெண்கிட்டயும் போய் இந்த குழுல இருந்து நீங்க வெளியேறிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இது நான் செய்யறதில்ல, நான் செய்யறதுக்கு முன்னாடி 2018 வந்து சில ஆண்களே கூட செஞ்சிருக்காங்க. லூலுக்குள்ள இருந்து வெளியேறுங்க, உங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா சாரதா? உங்களுக்கு இது தகவல் தெரியும்னு நினைக்கிறேன். ஆமா, அதே கார்த்திக் பாப்லியோ கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் என்னையும் தொடர்பு கொண்டு என்கிட்ட சொன்னாரு. அப்போ எனக்கு புரியல, ஏன் ஆண்கள்லாம் வந்து லூலு குழுல தலையிடுறீங்கன்னு அந்த நபரை தான் நான் வந்து திட்டினேன். ஆனா அதுக்கு பிற்பாடுதான் வந்து உண்மைகள் எல்லாமே தமிழச்சி சர்ச்சையை முன்னெடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு ஆணாக நான் அந்த குழுல இருந்தேன்னு ஒரு நபர் சொல்றாரு. இந்த ரோசி மது என்கிறவருடைய காதலர்னு சொல்லப்படுகிற ஒரு நபர் வந்து அவர் சொல்றாரு. அப்புறம் நிறைய பேர் வந்து அவங்க வந்து அந்த குழுவுல பார்த்ததாக சொல்றாங்க. அது மாதிரி பெண்களுடைய காதலர்கள் விடுங்க, இவங்க எல்லாமே திருமணம் ஆகட்டும், தங்களுடைய திருமணம் கடந்த உறவுல இருக்கிற ஆண்களுக்கு பாஸ்வேர்ட் கொடுத்து லூலு குழுவை பார்க்க வச்சு அந்த பெண்களே தங்க சக பெண்களுக்கு அதான் பல வகையிலையும்
ஒரு இது உங்களை எல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க பெண்கள். அந்த நம்பிக்கையோட நீங்களாம் போயிருக்கீங்க. 300 பெண்கள் இருந்திருக்கீங்க. அதில் தொடர்ந்து இதில் நிர்வகித்து கொண்டு கொண்டிருந்தது அவங்கெல்லாம் வந்து உங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க. பெண்களை வந்து பெண் சுதந்திரம், பெண் விடுதலை இந்த மாதிரி பேசிட்டு உங்களை எல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா தெரியுது. ஆமா. அதே இப்போ மாதிரி இந்த லூலு வந்து அந்த தற்காலிக காதலனுக்கு தன்னுடைய அந்த குழுவுடைய பாஸ்வேர்டு கொடுத்து பார்க்க வச்சிருக்காங்க. குழு தலைப்புற செயல்பாடு எப்படி இருக்கு? இப்ப அந்த டாக்டர் ஷாலினி வந்து பார்க்கும் பொழுது, தன்னுடைய பக்கத்துல தன்னை ஹைப்பர் செக்சுவல் சொல்லிக்கிற பெண், நான் கட்டற்ற பாலுறவுல இருக்கிறேன்னு சொல்லிக்கிற ஒரு பெண் எப்படி இருப்பாங்கன்னு ஒரு டாக்டரால ஈஸியா கணிக்க முடியாதா? எங்கள மாதிரி ஆளுங்களே வந்து லூலு பேசுற வார்த்தைகளை வச்சு சில கணிப்புக்கு உட்படுத்துறோம். அவங்களுக்கு ஒரு குழு நடத்துற தகுதி இருக்கான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அவங்க பக்கம் பார்வையை திருப்பவே இல்ல. லூலு குறித்து இந்த 3 பதிவு சார்ந்து எழுதுறாங்கல்ல, எதுலயுமே வந்து லூலுவ குறித்து எதுவுமே இல்ல. அவங்க வந்து ஒரு குழு உருவாக்குறாங்க. அவங்க ஆஸ்திரேலியாவில இருந்து சந்தோஷமா அந்த பெண்கள ஆற்றுப்படுத்துவதற்கான ஒரு குழு உருவாக்கப்பட்ட ரேஞ்சிலே தான் டாக்டர் ஷாலினி தொடர்றாங்க. சொல்லுங்க இது இது வந்து மருத்துவர் ஷாலினி வந்து தனிப்பட்ட முறையில் என்கிட்ட ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது லூலு வந்து மிக மோசமான ஒரு அவங்க மன உளவியல் பிரச்சனை இருக்கிறது. என்ன பிரயோஜனம்? இதானே தனிப்பட்ட காதல், தனிப்பட்ட முறையில பேசிப்பீங்க. ஆனா பொதுவுக்கு வந்தா பேச்சு வேற மாதிரியா இருக்கும். பெண்களே போராடுங்க, உங்களுக்கு பாதிப்பு வந்தாக்கா அவங்களை அம்பலப்படுத்துங்க, இவங்களை வந்து கோர்ட் வரைக்கும் எட்டு போய் நாசம் பண்ணணும், அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு பேசுவீங்க. அப்புறம் என்னத்தான் எல்லாம் அந்நியன் மாதிரி எல்லாம் நடிச்சிட்டு இருக்கீங்க. அப்புறம் உங்களுக்கு எதுக்கு இந்த சமூக பங்களிப்பு? சமூகத்திற்கு ஒரு முகத்தையும் உள்ளுக்குள்ள வேற ஒரு முகத்தையும் வைத்துக் கொண்டிருக்கார்கள். இப்போ இதை தொடர்ந்து வந்து இந்த வசுமதியை வந்து விட்டு கொடுக்காம என்னை கட்டாயப்படுத்தி அந்த பதிவை மாற்றியதுக்கு பிறகு நான் தமிழச்சி கிட்ட பேசுறேன்னு தெரியும் பொழுது மீண்டும் மருத்துவர் ஷாலினி வந்து லூலுவை பார்த்தால் வந்து அது வந்து நார்மலா தெரியல, அவங்க வந்து அவங்களுக்கு மனநல பிரச்சனை இருக்கிறதுன்னு தெரியுது. அது மாதிரி தமிழ் சர்ச்சையை முன்னெடுக்கிறேன்னு சொல்ற தமிழச்சி கூட அவங்க நார்மலா தெரியல, அவங்கள பார்த்தா லெஸ்பியன் மாதிரி இருக்கு, அவங்களுக்கு வந்து பேரனாய்ட் டிசார்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருப்பதாக தெரிகிறது அப்படின்னு சொல்றாங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க பேரனாய்ட் டிசார்டர்னா? அது என்ன நீங்க சொல்ல முற்படுறீங்கன்னு கேட்கும் பொழுது அவங்க வந்து தமிழச்சிக்கு வந்து இல்லாத விஷயங்களை இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு பேசக்கூடிய ஒரு மனநல பிரச்சனை இருப்பதாக தெரிகிறது. அவங்க வந்து எப்படி இந்த மாதிரி சொல்றீங்கன்னு கேட்டா, அவங்க வந்து அந்த ராம்குமார் சுவாதி ராம்குமார் பிரச்சனையிலும் அவங்க எதையோ பேசிட்டு பாதியில ஓடிட்டாங்க. அது மாதிரி ஜெயலலிதா மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவோட மரணம் குறித்த ஒரு விஷயத்தையும் பேசிட்டு பாதியிலேயே ஓடிட்டாங்க. அதனால அவங்களுக்கு அந்த தானாக கற்பனை செய்து கொண்டு இந்த லூலு குழுவை கூட அவங்க பாதியில ஓடிடுவாங்க, அதனால அவங்க கிட்ட நீங்க எச்சரிக்கையா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல இந்த இப்ப சொன்ன தமிழச்சி உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். இந்த விஷயம் வந்து உங்ககிட்ட இது வரைக்கும் இந்த செய்தி தெரியுமா? அந்த மாதிரி பேசியிருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு ஷாலினி? ஆமா, பேசுறதோட இது ஆடியோவே இருக்கு. ஆடியோவே இருக்கு. எனக்கு வந்து என்னன்னாக்கா அது தனிப்பட்ட முறையில வந்து பேசுறாங்க இல்லையா. இப்ப ஒரு விஷயம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஷாலினியுடைய தோற்றம் வந்து எடுத்துங்க, கிட்டத்தட்ட என்ன மாதிரிதான் ஹேர் கட்டிங் வச்சிருப்பாங்க, ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க வந்து என்னை வந்து ஒரு லெஸ்பியன்னாக்கா பதிலுக்கு நீதான் லெஸ்பியன் சொல்லி ஒரு வார்த்தை ஈஸியா சொல்லிட்டு கடக்க முடியும். ஆனா எனக்கு ஓரின சேர்க்கையாளர்களுடைய அவங்களுடைய கேரக்டர் வந்து இழிவுபடுத்துறது என்னுடைய நோக்கம் கிடையாது. எனக்கு திருமணமாகி குழந்தைங்க இருக்காங்க. என்னுடைய கணவர் கூட ஒரு சைக்காலஜிஸ்ட் தான், டாக்டர் ஷாலினி மாதிரி தான். இல்ல இந்தியாவில இப்ப நீங்க இந்தியாவில் இப்ப அனுமதிக்கப்பட்டதல்ல அதெல்லாம். எது அனுமதிப்பட்டது? நீங்க இந்த கே இதெல்லாமே இது பண்ணிட்டாங்களே. கண்டிப்பா அது இல்ல. இப்ப இவங்க என்ன காரணத்துக்காக சொல்றாங்க? நாம ஒரு பிரச்சனையை முன்னெடுக்கும் போது சைக்கோன்றாங்க, அவங்க இல்லாததை இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறாங்கன்னா, இப்ப எனக்கு அந்த ஒரு கேள்வி வருது. நான் வந்து சட்ட நடவடிக்கைக்கு போற ஆதாரங்கள்லாம் கொடுக்குறேன். நான் பேசியதுதான் வந்து இப்ப ஆதாரம் எல்லாம் புகார் எல்லாம் கொடுத்து கேஸா மாத்தத்துக்கான முயற்சியில நான் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய பொதுநல வழக்கு கேஸ் வந்து சேர்த்ததான் எப்பயோ செஞ்சிருப்பாங்க. அரசியல் தலையீடு காரணமா தள்ளி வச்சிட்டு இருக்காங்க. ஆனா இல்லாம ஒரு ஆதாரத்துக்காக நான் போய் கேஸ் போட முடியாது. ஆனா இப்படி எல்லாம் எதுவுமே தமிழச்சிக்கிட்ட இருக்காதுன்னு நினைக்கிற ஷாலினிய வந்து நான் அவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ இப்ப அதே குற்றச்சாட்டு அவங்க மேல வைக்க முடியும். ஒரு சமூக பொறுப்புணர்வு இல்லாம செயல்படுறாங்க. பிசினஸ் மைண்டாவே எப்போதும் செயல்பட முடியாது. நீ வந்து பிசினஸ் வந்து உன்னுடைய பர்சனல்ல வச்சுட்டு
பொது விஷயத்துக்கு வரும்பொழுது ஒரு பரந்த மனப்பான்மையில தமிழச்சி என்ன செயல்படுறாங்க, ஒருவேளை அவங்க கிட்டே கேட்போமேன்ற எல்லைக்கு தான் வரலாம். அது கூட அந்த எண்ணத்துக்கே வரமாட்டாங்க யாருமே. யாருமே அந்த எண்ணத்துக்கே வராம அவங்களே சில முடிவுகள் பேசுறாங்க. இதே ராம்குமார் விவகாரத்த ஷாலினி எழுதியிருக்காங்க. இதே ஜெயலலிதா மரணம் சார்ந்த விஷயங்கள ஷாலினி எழுதியிருக்காங்க. ஓவியா எழுதியிருக்காங்க. நான் வந்து எழுதுனதோட சட்ட நடவடிக்கை எடுக்க தயாரா இருக்கேன். எனக்கு எஃப்ஐஆர் வந்து என் மேல தமிழக அரசு பதிவு போட்டது. டாக்டர் ஷாலினி மேல போடல, ஓவியா மேல போடல. நான் போடுங்க, குடுங்க, நான் வந்து சந்திக்க தயாரா இருக்கிறேன்னு சொன்னேன். அன்றைய முதல்வராக இருந்த எடப்பாடி வந்து தனிப்படை அமைச்சிருக்கேன்லாம் சொன்னாரு. 3 மாதம் காத்திருந்தா எனக்கு வந்து என்ன விசாரணைக்கு உட்படுத்தணும்னு சொல்ற அந்த ஆவணங்கள் ஏதோ கிடைக்காது. நான் வந்து கொளத்தூர் மணிகிட்ட அப்ப தொடர்பு கொண்டு அவர் ஒரு வழக்கறிஞர் நியமிக்கிறாரு. அந்த வழக்கறிஞர் மூலியமா நாங்க அந்த முயற்சி முன்னெடுக்கலாம்னு பார்த்தாக்கா, தமிழக அரசு ஆன்லைன்ல இருந்தே கேஸ வந்து எடுத்து வச்சிருக்கு. தமிழக அரசு ஆன்லைன்ல இருந்து அந்த இது மேல நடத்தணும்ன்ற விசாரணை நடத்தணும்ன்ற கேஸ தமிழக அரசே வாபஸ் வாங்கி வச்சிருக்கு. இந்த செய்திகள் இல்ல இந்த செய்திகள் தனியா நாம பார்ப்போம். இப்ப ஷாலினி குறித்து நம்ம அது மட்டும் கொண்டு வருவோம். எதுக்காக நான் சொல்றேன்னா, எல்லாத்தையும் நான் இப்போ ஒரு நேர்மைக்காகவும் உண்மைக்காகவும் அதை வெளிப்படத்துல எந்த இடத்துலயுமே சமரசம் செய்யாத ஒரு நபரா இருக்கேன். உங்களை மாதிரி நான் இல்லைன்றதுக்காக இந்த நிகழ்ச்சியை சொல்றேன். இப்ப சாரதா சொன்னாங்க எல்லாத்தையும் பேச பாதி பாதியா விட்டுருவாங்கன்னு. இந்த சமூக ஊடகங்கள்ல இயங்குறவங்க அனைவருமே வந்து எல்லாத்தையும் வந்து பதிவு செய்யறாங்க. அதுக்கான ஒவ்வொரு இதுக்கும் முழு பொறுப்பும் முழு இதுவும் வந்து அவங்க தான் தீர்வு கண்டுபிடிக்கணும்னாக்கா, தமிழ்நாட்டுல எதுக்கு அரசு இருக்கு, தமிழ்நாட்டுல எதுக்காக வழக்கறிஞர் இருக்காங்க, தமிழ்நாட்டுல எதுக்காக சமூக செயல்பாட்டாளர்கள் இருக்காங்க, எல்லா ஒட்டுமொத்த பிரச்சனையும் தமிழச்சி தான் தீர்க்கணும்ன்ற முடிவுக்கு இவங்க வருவாங்களா? அதான் இப்போ சாரதா இப்ப மறுபடியும் மறுபடியும் உங்ககிட்ட வர்றோம். இது தவிர இப்போ நீங்கள் நிறையா இது சொல்லியிருக்கீங்க. ஷாலினி பண்ண செய்திகள், அவர்கள் எப்படி வந்து வசுமதிக்கு ஆதரவாக இருந்தாங்க அல்லது பிற இதுகளுக்கெல்லாம் எப்படி ஆதரவாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ இதை தவிர வேற என்ன செய்திகள், முக்கியமான செய்திகள் ஏதாச்சும் இருக்கா நீங்கள் சொல்ல வேண்டியது? ஆமா, இதை கடந்து வந்து இந்த காலகட்டத்துல நான் வந்து தமிழச்சியிடம் போய் பேசுகிறேன் அப்படிங்கறத நான் பொது ஊடகங்கள்ல எல்லாம் நான் பதிவு செய்யும் போது நான் லைவ்ல எல்லாம் வந்து சொல்றேன். தமிழச்சி சொன்ன மாதிரி நடக்குது, நானே பாதிக்கப்பட்டிருக்கேன், நானே புகார் குடுக்கறதுக்கான சட்ட நடவடிக்கைகள் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த காலகட்டத்துல ஜூன் மாதத்துல கொளத்தூர் மணி அவர்களுடைய அறிக்கை வெளியில வருது. நான் வந்து வெளியிலயும் சொல்றேன், சட்ட நடவடிக்கை எடுக்க போறேங்கும் போது அந்த பாதிப்பை ஏற்படுத்திய நபர்கள் வந்து இன்னும் அதிகமாக மிரட்டுகிறார்கள். என்னுடைய கேரக்டர் அசாசினேஷனை தொடர்றாங்க அவங்க. இல்ல மிரட்டல்னா எப்படி, எந்த வகையில மிரட்டல்? எந்த வகையில மிரட்டல் அப்படின்னா, லூலு வந்து பப்ளிக் லைவே போட்டு மிரட்டுறாங்க. எவன் கூட என்னன்னைக்கு இருந்தாங்கிற ஆதாரங்கள் என்னிடம் இருக்கு, அதையெல்லாம் நான் வெளியிட்டுருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. தனிப்பட்ட முறையில லூலு கிளாட்சன் ராபின்னு அவங்களுக்கு ஒரு ஐடி இருந்தது அந்த காலகட்டத்துல. அதுல வந்து தனிப்பட்ட முறையில மிரட்டுறாங்க, வாட்ஸ்அப்ல மிரட்டுறாங்க. அது மாதிரி அந்த சம்பந்தப்பட்ட ஆண்கள் வந்து இந்த பெண்ணை பற்றி நான் வந்து வெளியிடுவேன் அப்படின்ற மாதிரி அவங்களும், அதாவது இந்த பெண் என்னோட தான் இருந்தாங்கன்ற மாதிரியான விஷயங்களை நான் வெளியிடுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மிரட்டல் வருகிறது. அப்போ கொளத்தூர் மணியுடைய அறிக்கையை தொடர்ந்து இன்னும் அந்த மிரட்டல்கள் அதிகமாகிறது. என்னுடைய அலுவலகத்துக்கு மொட்டை கடுதாசிகள் அனுப்புவது, இமெயில்கள் அனுப்புவது, இந்த மாதிரியான நடவடிக்கைகளும் தொடர்கிறது. அப்போ இதெல்லாம் தொடர்ந்துட்டு இருக்கும் போது கொளத்தூர் மணி அறிக்கைக்கு பிறகு இன்னும் மிரட்டல் ரொம்ப அதிகமாக்கியது. அதாவது லூலுவே வந்து கொளத்தூர் மணியே சொல்லிட்டாரு, என்ன எதுவுமே செய்ய முடியாது, நான் இன்னும் மிரட்டுவேன், இன்னும் குழுக்களை ஆரம்பிப்பேன், இன்னும் அப்படின்னு அவங்க ஷாலினி அறிக்கை வெளியிட்ட பிறகு சொன்னாங்க, நான் உணர் குழு உருவாக்க போறேன்னு. அது மாதிரி அதை கொளத்தூர் மணி அறிக்கையை தொடர்ந்து ஓவியா ஒரு 2 அறிக்கைகள் வெளியிடுறாங்க. அதுலயும் அவங்க என்ன சொல்றாங்க, ஓவியாவும் இந்த மாதிரி அரட்டை குழுக்கள்லாம் இருக்கிறதுல தப்பு கிடையாது, அந்த காலத்துல திண்ணையில உட்கார்ந்து பாட்டிகள் பேசாத கதையா இந்த பெண்கள் பேசிட்டாங்க அப்படின்றாங்க. அது மாதிரி 2 பெண்கள் இன்னைக்கு வந்து சிறை சென்று வந்திருக்காங்க. ஏத்ரியாக இருக்கக்கூடிய அந்த பெண், அவங்க செய்த குற்றங்களின் ஆதாரங்களின் அடிப்படையில் தான் அவங்கள சிறைக்கு அனுப்பி காவல்துறை சார்ஜ் ஷீட் எல்லாம் ஃபைல் பண்ணி இருக்கு. அந்த பெண்ணும் இன்னொரு நிஷா என்கிற நிர்வாண படங்களை வாட்ஸ்அப் குழுக்களில் வெளியிட்ட பெண், அந்த பெண் வந்து சொல்றாங்க, இத வந்து ஆள் வச்சு அடிக்கலாமான்லாம் கேக்குறாங்க. அந்த பெண் லூலு குழுவுல தமிழச்சியா ஆள் வச்சு அடிக்க முடியாதா,
அல்லது அவங்களுடைய நிர்வாண படத்தை நம்ம வெளியிடலாம் எல்லாம் சொல்ல அந்த பெண் மீதும் வந்து இன்னைக்கு பொதுநல வழக்கு தமிழச்சி தொடர்ந்து வச்சிருக்காங்க. அந்த இரு பெண்களை வசுமதி வசந்தி ஓவியாவிடம் கூட்டிட்டு போய் அவங்கதான் பாதிக்கப்பட்ட பெண்களா நிறுத்துறாங்க. ஓவியாவோ அல்லது ஷாலினியோ அந்த குழுவுக்குள்ள என்ன நடந்ததுன்ற மொத்த ஆதாரங்களோ விவரங்களோ அலசி ஆராயவே இல்லை. இன்னைக்கு தமிழச்சியினுடைய முகநூல் பக்கத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்துட்டு ஷாலினியே ஒரு பெண்ணிடம் சொல்றாங்க, லூலு என்ன இப்படி மோசமா பண்ணி வச்சிருக்கு, அது ஒரு சைக்கோன்னு இன்னைக்கு அவங்க சொல்றாங்க. ஆனா அதை பொது வெளியில வந்து அவங்களால சொல்ல முடியல. அந்த சிச்சுவேஷன்ல இன்னைக்கு நிக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னை வந்து அதுக்கப்புறம் ஓவியாவினுடைய அறிக்கைக்கு பிறகு ஷாலினி 3 அறிக்கைகள் வெளியிடும் பொழுது அந்த ஷாலினியுடைய 3வது அறிக்கையில அதற்கு முன்னாடிதான் வந்து நான் சட்ட நடவடிக்கை எடுத்துட்டேன், என்னுடைய கேஸ வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் லெவல்ல டெப்டி கமிஷனரே கூப்பிட்டு அவங்க என்னை விசாரிக்கிறாங்க. அந்த தகவல்கள் ஆதாரங்களை எல்லாம் பார்த்துட்டு சட்ட நடவடிக்கைகள் தொடங்கி இருக்கு. அந்த கட்டத்துல வந்து மருத்துவர் ஷாலினி வந்து மீண்டும் தொடர்புக்கு வராங்க. அப்போ வந்து அந்த ஒரு போன் கால்ல சொல்றாங்க, எதற்கா இந்த மாதிரி சட்ட நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது, ஆனா இதுக்கெல்லாம் பெரிய அரசியல் பின்னணி இருக்க வேண்டும், இல்லைன்னா இதெல்லாம் வந்து இவ்வளவு பாடுபட்டும் வந்து என்ன ஆகும்னு சொன்னாக்கா எதிர்த்தரப்பினுடைய எதிரிகளினுடைய வக்கீல் வந்து மிக இதுவா கையாண்டு இது ஒண்ணுமே இல்லாம போயிடும், நீங்க வந்து சட்ட நடவடிக்கை எடுக்கிறது எல்லாம் வீணா போயிடும் அப்படின்னு இருந்தாலும் நீங்க என்ன சொல்வீங்கன்னா அதுக்கு வந்து நான் வந்து ஒரு விழிப்புணர்ச்சி இது சரியான அரசியலை நோக்கி நான் நகர்ந்திருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்னா கூட இது வந்து இப்படிதான் போகும் அப்படின்ற மாதிரி டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இது அது யதார்த்தமான ஒரு நிலை தானே. இப்போ வந்து அதாவது அவர்கள் சொல்றது சிலதெல்லாம் யதார்த்தமான நிலை தான். இன்னைக்கு தமிழகத்தில் அதெல்லாம் நடந்து கண்கூடாக நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். சக்தி மிகுந்த எதிராளியினுடைய வழக்கறிஞர் சக்தி மிகுந்தவராக இருந்தா ஈஸியா அடிச்சிடலாம். யதார்த்தமான நிலைனாக்கா இந்த நிலை வந்து யாருக்கு சாதகமா இருக்கு? அதான் எதிரிக்கு சாதகமா இருக்கு. ஆமா, எதிரிக்கு சாதகமா இருக்கு. ஏதோ ஒரு வகையில எப்போதோ ஏதோ ஒரு பெண் துணிஞ்சு வெளியில வராங்கன்னா அந்த பெண்களையும் நீங்க வந்து இது மாதிரி செய்வீங்களா? எல்லாத்துக்கும் அரசியல் இருக்குதான். அதைத்தான் டாக்டர் ஷாலினி சொல்றாங்க. இப்ப சற்று முன்பு சொல்லியா தமிழச்சு ஆள் வச்சு அடிப்போமான்னு. இது வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற மனநிலை. தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி சிந்திக்கிறாங்க. ஆள் வச்சு அடிச்சிடலாமா, மேட்டரை முடிச்சிடலாமா, சம்பவம் பண்ணிடலாமா, பொருளை தூக்கலாமா, இதுதான் வந்து அரசியல் அவங்க நம்புறாங்க. ஒரு பெண்கள் பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னா அந்த பாலியல் கூட குற்றங்களில் ஈடுபடுகிற அந்த அரசியல்வாதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களை அம்பலப்படுத்தோம்னாக்கா தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க ஒட்டுமொத்தமாக ஒன்றிணைந்து, அதாவது ஆண்களை விட்டுருங்க, இந்த பெண்கள் அமைப்பு பெண்கள் எல்லாம் சார்ந்தவை பெண்ணியம் பேசிக் கொண்டிருப்பவர்கள் ஒன்றிணைந்து அந்த ஆணுக்கு எதிராக புகார் கொடுக்கும் பெண்ணுக்கு ஆதரவாக நின்று சட்ட போராட்டத்தை முன்னெடுக்கணும். பொறுக்கித்தனமா பேசிட்டு இருக்க கூடாது. யதார்த்தம் இப்படிதான் இருக்கு. நீ ஒத்து உனக்கு கல்யாணம் ஆனா உனக்கு ஒரு பேத்தி வந்தா அப்படின்னா இப்ப நிகழ்காலத்தில் நிக்கிற இந்த பெண்ணின் பாதிப்புக்கு மீதான அரசியல் செயல் திட்டங்கள் என்ன, நடவடிக்கைகள் என்ன, அதை வந்து ஒரு படித்த ஒரு திறமையாக இருக்கிற ஒரு டாக்டர் ஷாலினி இந்த மாதிரி இந்த பெண்ணை வந்து டிஸ்கரேஜ் பண்ணிட கூடாது. ஆமா, அந்த மாதிரி செய்யக்கூடாது. இல்ல மற்ற சாதாரண பெண்களோட நிலை இப்படிதான். ஆனா படித்த ஒரு சமுதாயத்துல நிறைய பேசிட்டு இருக்கிற ஷாலினி வந்து இந்த மாதிரி சொல்லிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் தைரியம் கொடுத்திருக்கணும். அது மாதிரி என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து சமூக ஊடகங்களில் மிக துணிச்சலாக வந்து விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறேன். வேறு இது மாதிரி குழுக்கள்லாம் வந்து செயல்படவே கூடாது. இந்த மாதிரி பெண்கள் வந்து வேறு பெண்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தினால விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு தான் நான் வந்து பேசுறேன். அப்படி பேசுற ஒரு பெண்ணை இன்னைக்கு நீங்க வந்து சோசியல் மீடியால உங்களை பத்தி பேசிடுவீங்க. ஆனா இது வந்து எதிர்காலத்தில் உங்களுக்கு வரக்கூடிய மருமகளை பாதிக்கும். உங்களுடைய பேத்தி, ஒருவேளை உங்களுக்கு பேத்தி பிறந்துச்சுன்னா அந்த பேத்தியை இது பாதிக்க கூடாது இல்லையா? சமூகம் அந்த பேத்தியை கேவலமாக பார்க்கும் இல்லையா? ஒருவேளை நீங்க இந்த சட்ட போராட்டத்துல ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களை வந்து இப்ப ஒரு பெரிய சமூக போராளி சாரதாவுடைய பேத்தின்னு அவங்கள அணுகுவாங்க. அப்படி இல்ல இந்த மாதிரி ஒரு அரசியல் அழுத்தங்களுக்காக அந்த கேஸ் வந்து ஒண்ணும் இல்லாம ஆயிடுச்சுன்னா நீங்க பேசின இந்த விஷயங்கள்லாம் இந்த மாதிரியான ஒரு பாலியல் விவகாரத்தில் சிக்கி உங்களோட பேத்தின்னு இந்த சமூகம் உங்க பேத்தியை அணுகிடும் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப மிக தெளிவாக நான் கேட்கிறேன், நான் பேசுவது என்னுடைய பேத்திக்கு கூட விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துங்க. அந்த காலத்திலேயே பாட்டி வந்து இப்படி சொல்லியிருக்காங்க,
அப்படின்ற ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கணும்ன்ற ஒரு இததான் அந்த பெண்ணுக்கு ஏற்படுத்தணும்ன்ற நோக்கத்துக்கு தான் நான் பேசுறேன்னும் போது அதெல்லாம் சரி. ஆனா சமூகம் அப்படி பாக்காது. அத நான் சொல்லலன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. அதையும் உங்களுக்கு சொல்றேன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப எப்படி வாட்ஸ் கிட்ட இருக்கு, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்ப 29 ஆகஸ்ட் 2020 எழுதின டாக்டர் ஷாலினி 3வது பத்தியில என்ன சொல்றாங்கன்னாக்கா, புகார் கொடுத்த பெண்ணுக்கு வாழ்த்துக்கள், அவங்க சட்ட நடவடிக்கையாக முன்னெடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. வாழ்த்துக்கள் சொன்ன இதே டாக்டர் ஷாலினி உள்ள என்ன பேசி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். முடியும். இதுதான் அமலப்பற்ற அரசியல். இவர்களை கேள்வி கேட்பதன் மூலியமாக இவர்கள் தங்களை திருத்திக் கொள்ளணும்னு நினைக்கிறேன். அவமானப்பட்டது கிடையாது, இது சரியான செயல்பாடுகள் கிடையாது. நீங்க சேர்த்த சரியான செயல்பாடுகள் கிடையாது. பாதிக்கப்படுற பெண்களுக்கு இப்ப என்ன சொல்றாங்கன்னா, லூலுக்குள்ள நிறைய பெண்கள் என்கிட்ட கவுன்சிலிங் வந்தாங்க, பாதிக்கப்பட்டாங்கன்னு அவங்க வந்தாங்கன்னு. நான் பேச ஆரம்பிச்சேன்னா லூலுக்கு அவங்க கை கால் இழுத்துக்கிச்சான். அதுக்கு பவானி லூலு கிட்ட இது டாக்டர் ஷாலினி கிட்ட கேக்குறாங்க, இவங்களுக்கு ஆலோசனை கொடுங்கன்னு. ஒவ்வொருத்தருக்கும் பதறது, கை கால் இழுத்துக்கணும், உழுதுனாக்கா நீங்க அவ்வளவு கேவலமான விஷயங்கள் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க. ஒருவேளை நான் பேசாம இருந்தாக்கா நீங்க எத்தனை பெண்களை தொடர்ந்து பாதிப்புக்குள்ளாக்குவீங்க? 300 இருந்தது இன்னும் 1000 இருக்கும். 5 வருடங்களுக்கு முன்பு 300 இருந்தது, 5 வருடங்களுக்கு பின்பு 1000 இருக்கும். அப்ப நீங்க மத்தவங்க பெண்களை அச்சுறுத்தும் பொழுது, மிரட்டும் பொழுது, ஆணவமா உட்காந்து பேசும் பொழுது, எங்கெங்க என்னென்ன பண்ணாலும் எல்லா பணம் ஆதாரம் வச்சிருக்குன்னா நீங்க யாருக்காக வேலை செய்றீங்க? அந்த ஆண்களுக்கு ஆதரவாக நின்று பேசுறீங்கன்னா அத இந்த விவகாரத்தையும் சொல்றாங்க. டாக்டர் ஷாலினி ஜனவரி மாசம் பேசுற பேட்டியில சொல்றாங்க. அப்புறம் இது ஆகஸ்ட்ல அவங்களுக்கு நிலைப்பாடு மாறுது. இந்த பெண் கிட்ட பாதிக்கப்பட்ட பெண் கிட்ட இப்படி பேசுறாங்க, உங்க பேத்திக்கு அவமானம்ன்றாங்க. வெளியில இப்படி பண்றாங்க. இந்த கேரக்டர் இருக்கக்கூடாது. இருநிலைப்பாடுகள் என்பது சந்தர்ப்பவாதியாகவும் சூழ்நிலை கைதியாகவும் மாற்றும் தன்மை ஆணுக்கும் வரும், பெண்ணுக்கிட்ட வந்துடும். அந்த தன்மைக்குள்ள இல்லாம இருந்து சுயேட்சையாக இருந்தாலும் கருத்தியல் அடிப்படையில் பெண்ணியம், பெமினிசம், இதுதான் பெமினிசம். போராடும் பெண்களுக்காக நின்று நாம ஒரு சட்ட நடவடிக்கை முன்னெடுப்பதற்கு அவர்களுக்கு ஆதரவாக இருக்கணும். அதுதான் சரியான சமகாலம். இந்த நம்ம சமகாலத்துல இருக்கிற பெண்ணியத்தை சரிப்படுத்தி சீர்படுத்தும் பொழுது, கடத்தும் பொழுது அடுத்த இளைய தலைமுறைக்கு நம்ம சரியான ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு போக முடியும். இவருக்கு டாக்டர் மனநல மருத்துவர் ஷாலினிக்கு மனக்குறைபாடுகள் உள்ள, மன அழுத்தம் கொண்ட மனிதர்கள் தேவை. அதுலதான் அவங்களை நோக்கி வருவாங்க. அதை வச்சு அவங்க பிசினஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பொருளாதாரம் தேவை. அப்ப மன அழுத்தம் உள்ள மனிதர்கள் அவங்களுக்கு தேவை. இப்ப எங்களை மாதிரி ஆளுங்களா சமூக செயல்பாடுகள் எந்த நோக்கம் இல்லாம அந்த பெண்களை பாதுகாக்கணும், அவங்களுக்காக நின்று பேசணும், கருத்தியலா நின்று அடிப்பண்றது எங்ககிட்ட எந்த பிசினஸும் கிடையாது. அப்ப தமிழச்சிக்கும் டாக்டர் ஷாலினிக்குமான வேறுபாடு மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். அதான் மக்கள் இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும் பொழுது தெளிவாக தெரியுது. அதாவது ஒரு ஆண்களுக்கு சார்ந்து ஆண்களை ஒரு பக்கத்தில் வச்சுக்கணும்னு இருக்கக்கூடிய அந்த குழு அது மட்டும் இல்லை, இவர்களுடைய நோக்கம் வியாபாரம் பெருக்கணும்னா இந்த 300ங்கிறது 3000 பெருக்கணும் அல்லது இன்னும் அதிகமாக பெருக்கணும். அப்போ தான் அந்த மனநிலையில் பாதிக்கப்பட்டு அவர்கள் வியாபாரமும் நல்லா நடக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட கொண்டு போனாங்கிறது தெளிவாக தெரியுது இல்லைங்க சாரதா? ரெண்டாவது, அவங்க மருத்துவ செயல்பாட்டுக்கு எதிராக செயல்படுறாங்க. தன்னுடைய கிளியண்டா வர பெண்களை வசுமதி வீட்டுல நான் கணவன்கிட்ட பிரிந்திருக்கணும், நான் குடும்பத்துல பிரிந்திருக்க விரும்புறேன்னு சொல்லி பேசுற பெண்களை வசுமதி வீட்டுல தங்க வைக்கிறாங்க. அத இவங்க 3வது இதுல அது பகுதியில சொல்றாங்க. வசுமதிக்கு நான் சில சமூக சார்ந்த பிரச்சனைகள்லாம் கேட்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு. சமூகம் சார்ந்த பிரச்சனை கிடையாது. ஒவ்வொரு பெண்ணையும் அவங்கள ஓரளவுக்கு தான் நம்ம ஒரு கிளியண்ட் கிட்ட போய் என்ன பேசுறோமோ அந்த எல்லையோட நின்னுடணும். ஷாலினி அதையும் தாண்டி வேற சில விஷயங்களா பண்றாங்க. அவங்களுக்கு ஷாலினி கிட்ட ட்ரீட்மெண்ட் போற பெண்களா பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல முடி கட் பண்ணிப்பாங்க, ஏதாவது ஒரு பெண்கள் அமைப்புல போய் சேர்ந்துப்பாங்க. அங்கேயாவது போய் அரசியல் படிக்குதான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அங்க இருக்கிற பெண்கள் கிட்ட இப்ப மனித அமைப்பு லூலு என்ன செய்யுதோ அதே வேலையை செய்யுது. தன்னுடைய அமைப்புல இருக்கிற ஒரு பெண்ணை தன்னுடைய அமைப்புல இருக்கிற மற்றொரு பெண்ணின் கணவனுக்கு கூட்டி கொடுக்குற வேலை செய்யறாங்க. அது ஒரு தனித்தா நம்ம பேசுவோம். இப்ப டாக்டர் ஷாலினியும் கண்டிப்பா ஒரு ஆண் கிளியண்ட் வரவன ஒரு பெண் கிளியண்டோ நீங்க 2 பேரும் இருங்கன்னா அவங்க 2 பேருக்குமே, அந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, அவங்களுக்கு ஏற்கனவே உளவியல் பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு குடும்பம் இருக்கு, அவங்க 2 பேருமே ஏற்கனவே திருமணமானவங்க. அப்ப மனக்குறைபாடுள்ள இருவரை, ஆணையும் பெண்ணையும் தனியா ஒரு இடத்துக்கு அனுப்புனாக்கா அந்த ஆணுக்கு என்ன மனநிலை நிற்பான், அவன் அத்துமீறி அந்த பெண் கிட்ட ஏதாவது செய்ய முற்பட்டு
அவங்க உடலியல் ரீதியாக ஏதாவது ஒரு காயங்களை ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு. அல்லது என்னன்னா ஒரு சரியான மனநிலை இல்லாத நபர்கள் தான் டாக்டர் ஷாலினி கிட்ட போறாங்க. அப்ப அந்த ஆணையும் அந்த பெண்ணையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு டாக்டர் ஷாலினிக்கு இருக்கு இல்லையா? இதுல வந்து என்ன சொல்றாங்க, அப்ப வந்து நான் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வர பெண்களுக்கு நான் வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அவங்களை வந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தனக்கு இருக்குன்னு சொல்ற அதே டாக்டர் ஷாலினி தன்னுடைய ட்ரீட்மெண்ட்ல வர பெண்ணை வந்து இன்னொரு ஆணுகிட்ட போய் அனுப்புறாங்களே. அப்ப உங்களுக்கும் லூலுக்குலாம் எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்க மாதிரி எனக்கு தெரியலையே. இல்ல அது மட்டும் இல்ல, நீங்க வந்து நீங்க அந்த அந்த ஒரு ஒரு ஆணுகிட்ட மட்டும் அனுப்பல, அவங்க வந்து குழுக்கள் வச்சிருக்காங்க, பெண் முற்போக்கு குழுன்னு சொல்லக்கூடிய சில குழுக்களை வைத்துக்கொண்டு அந்த குழுக்களுக்கும் நீங்க அவங்க வந்து ஆளுகளை அனுப்புறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேட்கும்பொழுது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குரிய இதா இருக்கு. ஏன்னா மருத்துவர் வந்து இந்த மாதிரிலாம் செய்யலாமா அப்படிங்கிறது, அது மருத்துவர்கள் வந்து மருத்துவத்துக்கு எதிரானது. ஒருவேளை இந்த பெண் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா அவங்களுக்கு வேற பிரச்சனை வந்திருக்கும். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. அதான் இது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கீங்க. இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் எந்த அளவுக்கு பதில் கிடைக்க போகுதுன்னு தெரியல. மனநல மருத்துவர் ஷாலினி வந்து கண்டிப்பா பதில் சொல்ல நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா கள்ள மௌனமா கடந்த 5 வருடங்களாக எல்லாருமே கடந்து போயிட்டு இருக்காங்க. நாங்க பொதுவுல வந்து ஒரு கொஸ்டின் வைக்கிறோம், உங்களுக்கு எல்லாம் போய் பேட்டி கொடுக்கறதுக்கு எல்லாம் வந்து தகுதி இருக்கா? பெண்கள் விவகாரத்தை நீங்க எப்படி கையில எடுக்கணும், எப்படி பேசணும், பொதுல வந்து பேசிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கான்னு கேட்கறதுக்கு நாங்க முதல்ல உங்களுடைய குரலை கொடுக்குறோம். நீங்க அதை பதிவு செய்யுங்க. அது பொது சமூகம் கேள்வி எழுப்பிட்டோம் உங்களை நோக்கி. இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். இதுல வந்து அவங்களுடைய பதிவுகள்ல வந்து அவங்க மிக தெளிவா எழுதியிருக்காங்க, பெண்கள் பாதிக்கப்படக்கூடாது, பெண்கள் வந்து அதனால எந்த தற்கொலை முயற்சிக்கோ எதுக்கோ போயிடக்கூடாது, அவங்களுடைய உயிர் தான் எங்களுக்கு முக்கியம். பெண்கள் வந்து ஒரு தமிழச்சியை வந்து மறைமுகமா அவங்க பேர் சொல்லாம சொல்றாங்க. ஒரு பெண்களை பாதுகாக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு அவங்களே வந்து சில விஷயங்களை வெளியிடுறாங்க. அதனால் பெண்கள் பாதிக்கப்பட்டு தன்னிடம் வந்ததாகவும் அவங்க உயிர் தான் முக்கியம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஆனா அதே இவங்க லீடராக்கி அனுப்பப்பட்ட அதே வசுமதி வசந்தி வந்து ஒரு யூடியூப் சேனல்ல கருஞ்சட்டை படை 2.0 என்கிற மாப்பா மணியம்மதன் அப்படின்றவருடைய ஒரு யூடியூப் சேனல்ல வந்து உட்கார்ந்துகிட்டு அந்த சட்ட நடவடிக்கை எடுத்த பெண்ணை பார்த்து கதற கதற ஆணை ரேப் செய்த மாமி அப்படின்னு ஒரு தலைப்பு போடுறாங்க. அது மாதிரி அந்த வசுமதி வசந்தி வந்து சொல்றாங்க, சட்ட நடவடிக்கை எடுத்து இந்த இவங்க எல்லாம் கைதாகி ஜெயிலுக்கு எல்லாம் போயிருக்காங்க. இன்னைக்கு லூலுவுடைய பாஸ்போர்ட் முடக்கப்பட்டு 1.5 வருடமா அவங்க இங்கதான் இருக்காங்க. அது மாதிரி இன்னைக்கு தமிழச்சியினுடைய முகநூல் ஆல்பங்களை பார்த்தவங்க யாருமே வந்து லூலுவை பற்றி அத்தனை உண்மைகளும் அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இந்த குழுல என்ன நடந்ததுன்னு தெரியுது. அப்படிப்பட்ட ஒரு அந்த வசுமதி வசந்தி என்ன சொல்றாங்கன்னா, சட்ட நடவடிக்கை எடுத்த பெண்ணை பார்த்து முதல் பாலியல் குற்றவாளி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செய்யற அந்த பெண் தான் அப்படின்னு பெயர் சொல்லி சொல்றாங்க. அப்ப மருத்துவர் ஷாலினிக்கு அவங்களுடைய கிளையண்டுடைய வெல்ஃபேர் தான் அவங்களுக்கு முக்கியம்னு பேசிய அதே ஷாலினி வந்து ஒரு சமூக ஊடகத்துல அந்த சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கக்கூடிய பெண்ணை இந்த அளவுக்கு பாதிக்கப்படுத்தினா எங்களுக்கு எல்லாம் குடும்பம் இல்லையா, எங்களுக்கு எல்லாம் குழந்தைகள் இல்லையா, அதே இப்படி பேசுறதுனாலதானே வந்து அது பாதிக்காதா எதிர்காலத்துல எங்களுக்கு வர மருமகள்களையோ பேத்திகளையோ பாதிக்கக்கூடிய விஷயம் வந்து இந்த கேரக்டர் அசாசின் பண்ற வசுமதி பண்றதுதானே பாதிக்கும். சட்ட நடவடிக்கை எடுத்தா என்ன சொல்றாங்கன்னா, நான் பேசுற வதந்திகளால் எந்த ஒரு பெண்ணின் உயிருக்கும் ஆபத்து வந்து விடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்குதான் நான் சற்று முன்பு சொன்ன தகிட்ட வர பெண்ணை வந்து வேற ஒரு ஆண்கிட்ட அனுப்புறது ஒண்ணு. 2வது அந்த லூலுக்குள்ள பாதிக்கப்பட்ட பல பெண்கள் வந்து வெளியேறி இருக்காங்க. ஒரு பெண் வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணி மருத்துவமனை வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் 2வது வந்து தமிழக பெண்களுக்காக களப்பணி செய்யும் நம் சமூக செயல்பாட்டாளர்களுக்கு அலுப்பு ஏற்பட்டு விடக்கூடாது, அவர்களை யாரும் அவதூறு செய்வதை நாம் அனுமதிக்க முடியாது அப்படின்னு மனநல மருத்துவர் டாக்டர் ஷாலினி சொல்றாங்க இல்லையா? நான் வந்து குற்றச்சாட்டு வச்சது சுந்தரவல்லி, ஓவியா, இவங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறது வந்து மனித அமைப்பு. இவங்களுக்கு எல்லாம் வந்து அலுப்பு தட்டக்கூடாதான். இவங்க வந்து பெண்களுக்காக களப்பணி செய்யறாங்களா? இந்த வேலைத்தான் நீங்க செஞ்சுட்டு உட்காந்து இருக்கீங்க. இது எப்படி களப்பணி ஆகும்? இந்த களப்பணி வந்து நான் அம்பலப்படுத்துறேன். அப்ப வந்து இந்த களப்பணி செயல்பாடுகள் அலுப்பு ஏற்பட்டுருமா? தமிழ்ச்சியுடைய பேச்சு அலுப்பு ஏற்படாது. அவங்களை அம்பலப்படுத்தும் பொழுது அதுக்கு பிறகு நீங்க இந்த கேள்வி வைங்க. இதையெல்லாம் களப்பணி நீங்க நம்புறீங்களா? மாமாவுக்கு கூட்டி கொடுக்குற வேலை பார்க்கறதுலாம் களப்பணி அவங்களுக்கு. அப்ப இந்த வேலையை சேர்த்துதான் சுந்தரவல்லி, ஓவியா எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்களா? அதான் நேத்தும் வந்து ஓவியா அந்த பெரியார் சரவண பேச விட்டு ரசிச்சுட்டு உட்காந்துக்கிறாங்களே.
நீங்கெல்லாம் யாரு? இது களப்பணி கிடையாது. பெரியார் பேசிய பெண் விடுதலை இது கிடையாது. அரசியல் பெண் உடல் சார்ந்த அரசியல் கூறுகளின் பண்புகள், அதோட செயல்பாடுகள் இப்படி இருக்கக்கூடாதுன்னு நாங்க சொல்றோம். நீங்க சொல்லுங்க சார். இது இது வந்து இப்போ வசுமதி செய்த விஷயங்களை லீடராக்கி வசுமதியை அனுப்பிய ஷாலினி இதையெல்லாம் ஏற்கிறாரா? ஒரு பாதிக்கப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடிய பெண்ணை அவங்கதான் முதல் பாலியல் குற்றவாளின்றது இந்த மாதிரி எல்லாம் சமூக ஊடகத்துல வசுமதி செய்த அவதூறை அவர் ஆதரிக்கிறார் அப்படின்னு தான் பொருள் எடுத்துக்கணுமா? அப்போ இதெல்லாம் வந்து அவங்க கண்ணுக்கு தெரியல. இன்னைக்கு கள்ள மௌனம் தான் வந்து ஷாலினி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இதுல வந்து 4வதா இன்னொரு இது சொல்றாங்க சாரதா. ஒன்னு கவனிச்சீங்கன்னா, இந்த சர்ச்சைக்கு பயந்து பெண்கள் எல்லாம் ஒடுங்கி போகாமல் கூடி பேசி சிரித்து மகிழ்ந்து வாழ்வை கொண்டாட குழுக்கள் அமைக்கும் துணிவை தொடர வேண்டுமா? இதே ஸ்டாலின் தான் 2020 ஜனவரி 6 வந்து பெண்களை பாலியல் சுரண்டுக்கு பெரியாரிய பெண் விடுதலை கருத்துக்களை பேசி பயன்படுத்தி கொள்றாங்கன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி குழு வரணும்னு ஆகஸ்ட் மாசம் பேசுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி லூலு ஒரு குழு உருவாக்கிட்டாங்க, லூலு கும்பல். இவர்கள்லாம் தலையிட்டு ஷாலினி எல்லாம் இந்த மாதிரி அறிக்கை எழுதினதுல ஒரு விஷயம் நீங்க வந்து நான் திரும்பி திரும்பி வலியுறுத்துறேன். இதுல எந்த விஷயங்கள் வெளியில வரல அப்படின்னாக்கா, ஒரு பெண் வந்து பல அரசியல் அமைப்புகளிடத்தில் மனித அமைப்பினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செல்வி மேல குற்றச்சாட்டு வச்சு அந்த பெண்ணுடைய வாயை அடக்கிட்டாங்க இவங்க எல்லாம். அந்த விஷயம் வெளியில வரல. மனித அமைப்பை நோக்கியும் அந்த விஷயங்கள் எதுவுமே இந்த வசுமதி இவங்க தலைமையினால வெளியில வரல. பேசணும், அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. நம்ம இப்ப ஷாலினி அது மாதிரி லூலு மேல எந்த கேள்வியுமே இவங்க எழுப்பல. லூலு எதற்காக இந்த மாதிரி ஒரு குழுவை ஆரம்பிச்சாங்க? அந்த குழுவுல பெண்களுடைய பர்சனல் டேட்டா எடுத்து வச்சுக்கிட்டு பெண்களை மிரட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஷாலினி டச் பண்ணவே இல்லை. இந்த விஷயங்கள் எல்லாம் இருட்டடிப்பு செய்துட்டு தான் இவங்க வந்து தொடர்ச்சியாக இந்த முயற்சியில ஈடுபட்டார்கள்ன்றதுதான் இன்னைக்கு நம்மளுக்கு தெரியுது. இது வந்து மீண்டும் தொடர்ச்சியாக நம்ம மனித அமைப்பு எப்படி நடந்துக்கிட்டாங்க, மற்ற பெண்ணிய அமைப்புகள் எப்படி நடந்துக்கிட்டாங்கன்றத மற்றொரு நிகழ்ச்சியில நம்ம பார்க்கலாம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. அதான் பல செய்திகள் சொல்லியிருக்கீங்க. டாக்டர் ஷாலினி வந்து அவர்களுடைய போக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கீங்க. ஆனால் அதற்குரிய ஆவணங்கள் எங்களுக்கு வேணும், அதெல்லாம் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறோம். அது மட்டும் இல்லை, ஷாலினிக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக அவர்கள் வந்து நான் வந்து பேசணும் அல்லது நான் சொல்லணும் அப்படின்னு மறுப்பு தெரிவிக்கிறது இருந்ததுனால் கண்டிப்பாக அவர்களுக்கும் வாய்ப்பு தரப்படும் என்று இதன் வாயிலாக தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நல்லபடியாக இன்னும் அடுத்த கட்டத்தை என்னென்னு கேட்டோம்னா, நம்ம வந்து பெண்களுடைய முன்னேற்றம், பெண்களுடைய சுதந்திரம், பெண்களுடைய விழிப்புணர்வு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சிக்கல்களை மாட்டிக்கொள்ளாமல் அவர்கள் வந்து யதார்த்தமாக இன்னும் அவர்கள் வந்து உண்மையான ஒரு சுதந்திரத்தை நோக்கி நகரணும் அப்படிங்கிறதான் ஒரு விருப்பம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை நீங்களாம் பங்கெடுத்து கலந்து கொண்டது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.